ஆடியோ விஷுவல் எல்லாமே கிளியரா? செக் செக் செக். மட்டும் சார்ஜ்ல போட்டுருங்க டேப் மட்டும். செக் செக் செக். எஸ், ஆடியோ விஷுவல் கிளியரான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். குட் ஈவினிங். எஸ், நல்லா இருக்கேன் லட்சுமி பிரியா, ரொம்ப நாள் ஆச்சு. ஃபவுண்டேஷனுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், பட் உங்களை ரொம்ப நாள் ஆச்சு உங்க எல்லாரையும் மீட் பண்ணி. ஹார்ட்லி 1 month இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், குட் ஈவினிங். ஓகே, நிறைய நியூ நேம்ஸும் இருக்கு. எஸ், லாங் டைம் நோ சி. ஆமா, அபி, அபிநயா, ஆனந்த், தமிழ், ரம்யா. எஸ், லாங் டைம்க்கு அப்புறம் என் வாய்ஸா? எஸ் எஸ். ஏஐக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறோம்னு நினைக்கிறேன். எஸ், நல்லா இருக்கேன் அனிதா, நல்லா இருக்கேன். ஃபைன். ஸோ ஐ ஹோப் உங்க ப்ரிப்பரேஷன் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஈகர்லி வெயிட்டிங்கா? ஓகே ஓகே. எஸ், குட் ஈவினிங். ஐம் ஃபைன், ஐம் ஃபைன். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஜேடிஓ ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் இன்னைக்கு தான் 10th சப்ஜெக்ட் நினைக்கிறேன். எல்லா சப்ஜெக்டும் முடிஞ்சிட்டே வந்துருந்தது. மானசா மேம், ரஞ்சித் சார் வந்து ஆல்டர்னேட்டாக உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே கொண்டு போயிருந்தாங்க. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணுற பேசிஸில் இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் எல்லாருமே எப்படி யூட்டிலைஸ் பண்ணீங்கன்றத சொல்லுங்க. ஆல்ரெடி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே. லைக் எப்படி நேவிகேட் பண்ணுறது, போர்ட்டலில் என்ன பண்ணணும், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நியூவாக ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஸோ இறைநிதியா? ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு இறைநிதி உங்கள் பேர்லாம் பார்த்து. ரைட். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியணும். அதனால ஃபர்ஸ்ட் நான் இதெல்லாம் கேட்குறேன். எனக்கு அதுக்கு மட்டும் ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுட்டே வாங்க. நான் ஒன்று ஒன்றா கேட்குறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே இருக்கீங்கன்னா எல்லாருமே ரிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த ஜேடிஓவோட ரிவிஷன் வந்து ஹைபிரிடாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஒன்று ரெக்கார்டட், இன்னொன்று லைவ்ல இருக்கணும்ன்றது. ஏன் ரெக்கார்டட் பார்ட்டை கொடுத்துருந்தோம்னா, லாஸ்ட் டைமே சப்ஜெக்ட் வைஸா இதை ஒரு ஃபுல் மேரத்தான் மாதிரி ஜேடிஓக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எடுத்து பண்ணியிருந்தோம். அதோட ரெக்கார்டை போர்ட்டல்ல கொடுத்துருந்தோம். அதை வாட்ச் பண்ண முடிஞ்சதா? எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்க? வாட்ச் பண்ணவங்கலாம் ஒரு தம்ஸ் அப் மட்டும் போடுங்க சாட்ல. அதை வாட்ச் பண்ண முடிஞ்சதா சப்ஜெக்ட் வைஸ்? குட். சாட் மட்டும் ஃபுல்லா வச்சிருங்களேன். வெரி குட் வெரி குட். ஏன் இந்த வாட்டியும் திருப்பி அதே மாதிரி சப்ஜெக்ட் மேரத்தானா பண்ணல லைவ்ல அப்படின்னா, அது ஆல்ரெடி பண்ணி இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதுல இருந்து என்ன அடிஷ்னலா தேவையோ அதை மட்டும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை ரெக்கார்டட் பார்ட்ல உங்களுக்கு கொடுத்துட்டு, அது ஐ திங்க் ஜிஎஸ் எக்ஸாமுக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு அது. ஸோ ஜிஎஸ்க்கு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான் கொடுத்துருந்தது. ஓகே, ஆமா, கண்டிப்பா டைம் பேலன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அதை பார்த்துருக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பா மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஸோ அது ஒரு பார்ட்டா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ்ல வந்து பிவைக்யூ சால்வ் பண்றது தான் மேஜரா வச்சிருந்தோம். பிவைக்யூ சால்வ் பண்றது பிளஸ் நியூ டாபிக்ஸ் ஏதாவது இருக்குன்னா அந்த நியூ டாபிக்ஸ்ல என்ன மாதிரிலாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும்ன்ற கிளிம்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் லைவ் செஷனோட பார்ட்டா இருந்துச்சு. லைவ் செஷன் நான் கேட்டுட்டு இருந்த வரைக்கும், அப்டேட்ஸ் கேட்டுட்டு இருந்த வரைக்கும் மோர் தேன் 100 எப்பவுமே எல்லா கிளாஸுக்குமே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். விச் இஸ் ஸோ குட். ஏன்னா அவ்வளோ கன்சிஸ்டண்டா 10 நாளும் மார்னிங் கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்றது வந்து ஒரு லைக் ஈஸி டாஸ்கே கிடையாது. அதனால அவன ஆவரேஜ் கண்டிப்பா 100+ இருந்தீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன். ஸோ லைவ் கிளாஸ் ஐ சப்போஸ் எல்லாருமே இங்க அட்டண்டன்ஸ் வச்சு தெரிஞ்சிடும் எத்தனை பேர் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தீங்க என்னன்றது எல்லாமே. பிளஸ் மாக் டெஸ்ட் வந்து ஒரு ஜிஎஸ்க்கும் சரி சிவிலுக்கும் சரி, ஜிஎஸ்க்கு ஒரு 3 மாக் டெஸ்ட், சிவிலுக்கு இப்போ 2 முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மாக் டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணி பார்த்தீங்களா? லைக் மார்க்கு அதெல்லாம் விட்டுருங்க, ஜஸ்ட் கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணுறதுக்கு அந்த டைம் பீரியட்ல அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன். ஸோ மாக் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்களா? முக்கியமாக லைக் நியூவாக ஜாயின் பண்ணியிருந்தவங்கலாம் நேம்ஸ் வச்சு எனக்கு தெரியும், புதுசாக இருக்கவங்கலாம். ஸோ கமான் ரிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். வெரி குட் வெரி குட். அதுல வந்த மார்க்கோ அதுல வந்த ஸ்கோரை பத்தி எல்லாம் எதையுமே யோசிக்காதீங்க. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணது. ரைட்? ஓகே ஓகே, யூ ஹவ் பிளான் டு டு இட் ஆன் 13th. ரைட், சரி. ஸோ இது வந்து அனதர் பார்ட். இது கூடவே வந்து இந்த 10 செஷனை தவிர்த்து அடிஷ்னலா என்ன பண்ணியிருந்தோம்னா, இப்போ இந்த ஃபார்முலாக்கான செஷன் வந்து
மெயினாக மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லி வச்சிருந்தோம். பட் அகைன் ஜேடிஓ ரிவிஷனில் ஜாயின் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கும் அந்த ஃபார்முலா செஷன் நாளைக்கும் நாளன்னைக்கும், நாளைக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு 2 எக்ஸாம் இருக்கு. வி நோ தட் 6 PM போட்டிருக்கோம். பட் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஞ்சம் வேணா இன்னும் டிலே பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 5:30 வரைக்கும் எக்ஸாம் இருந்ததுன்னா நீங்கள் முடிச்சுட்டு வரதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ராப்ளி ஒரு 6:30 இல்லை 7க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் டைம் மட்டும் கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு கொஞ்சம் பஃபர் வச்சு ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக நான் எடுத்துகிட்டு போனேன்னா கூட ஒரு 10 o'clock முடிச்சிடலாம். இல்லைனா ரொம்ப டிலே ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் 6ன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் எனிவேஸ் அது நீங்கள் எப்படி உங்களுக்கு டைமிங் இருக்குன்றதை பொறுத்து நம்ம வேணால் அதை ஒரு 1/2 hour டிலே பண்ணி கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். ஸோ அந்த ஃபார்முலா செஷன்ஸும் வந்து உங்களுக்கு இன்க்ளூசிவாக தான் அதில் கொடுத்துருந்தோம். பிகாஸ் அதில் நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கனாலே சொல்ல மாதிரி தான் அந்த ஃபார்முலா பார்ட் வந்து எப்போவுமே கன்ஃபியூசிங்காக இருக்கும். ரீசெண்டாக ஏஐ எக்ஸாம் எழுதுனவங்க உட்பட ஃபார்முலால தப்பு பண்ணிட்டு வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அந்த ஃபார்முலா ஏரியாவை நம்ம அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி கடகடன் பார்த்துட்டோம் அப்படின்னா பெருசா ஒன்றும் நடத்தி உள்ளுக்குள்ள இருக்க டெப்த் எல்லாம் சொல்லணும் அப்படிலாம் கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குப்பா, இதை பார்த்துக்க, இது நியூமரேட்டர் எப்படி இருக்கு, டினாமினேட்டர் எப்படி இருக்கு, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோ, லாஜிக் இது, இதுக்கு முன்னாடி இதுல எப்படி கொஸ்டின் வந்திருக்கு, இதெல்லாம் நான் கடகடன் சொல்லிட்டு வந்தேனாலே அதுவே போதுமானதா இருக்கும். நீங்க கிளாஸை பார்த்தீங்கனாலே போதுமானதா இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் எடுத்து ஃபார்முலா பார்க்கணுன்றது கூட அவசியம் இருக்காது. ஸோ ஏன்னா சூஸ் தானே, பிக் தானே பண்ண போறோம். அதனால அதுவே மோர் தேன் சஃபிஷியண்டா இருக்கும். அந்த செஷனும் இன்க்ளூசிவா இதுல கொடுக்க போறோம். ஸோ அதனால நாளைக்கு நாளன்னைக்கு அந்த செஷன் இருக்கும். அதை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க என்னதான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இந்த 3 hours நமக்கு கொடுக்க போற கண்டென்ட் இருக்குல்ல, அது வந்து நீங்களா படிக்கிறப்ப அது 3 hours முடிக்க முடியாது. அதனால அதையும் கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹோப் இதை நம்ம கலெக்டிவா இது எல்லாத்தையும் இங்க இருக்கவங்களும் நிறைய பேர் ஐ திங்க் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கலெக்டிவா இது எல்லாமே புட் டுகெதர் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல ஒர்க் ஆக போகுது. ஸோ அதனால ஸ்பெசிஃபிக்கா இந்த ஆக்டிவிட்டி அந்த ஆக்டிவிட்டி அப்படின்லாம் இல்லை. இன்னொன்னு, இதுல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க நினைச்ச மாதிரி ஃபுல்ஃபில்டா பண்ண முடியல அப்படின்னாலுமே அதை பத்தி வரி பண்ணாதீங்க. எல்லாத்துலயுமே எல்லாருமே 100% பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாத்துலயும் ஒரு 60% 70% நீங்க அட்டைன் பண்ணி அதெல்லாம் லைக் என்ன சொல்றது அட்டன் பண்ணி அந்த ப்ராசஸை பண்ணியிருந்தீங்கனாலே மோர் தென் சஃபிஷியன்ட் இந்த பர்டிகுலர் எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு, ரைட்? அண்ட் இந்த தரம் எக்ஸாம் பேட்டர்ன் பீட் ஃப்ரம் ஏஇயா இருந்தாலும் சரி, ஏஇக்கு முன்னாடியே மற்ற சப்ளிமெண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் எழுதி இருந்திருப்பீங்க. அதுல இருந்தே நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, கம்பேரிட்டிவ்லி சிவில் பேப்பர்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டுட்டு வராங்க கம்பேர்டு டு ஜிஎஸ். நோட்டீஸ் பண்ணீங்களா? அது ஜிஎஸ் தான் கொஞ்சம் சுத்தல்ல விடுற மாதிரி இருக்கே தவிர சிவில ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. எஸ், ஸோ ப்ராபப்ளி அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இப்போ நடக்க போற எக்ஸாமையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நான் இப்படிதான் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஒரு பேட்டர்னை பார்த்துட்டே வரோம்னா கண்டிப்பா அந்த இயர்ல அந்த பேட்டர்ன் தான் எல்லா எக்ஸாமுக்கும் நடக்குது. ஸோ அதனால ப்ராபப்ளி இதுலயும் அப்படிதான் நிறைய இருக்க போகுது. ஜென்ரலாவே டிப்ளமோ பேப்பர் அப்படிதான் இருக்கும், ஜேடிஓ பேப்பர். பட் இன்னுமே நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப்படிதான் இருக்குன்றது இன்னும் ஷார்ட்டா தெரிஞ்ச மாதிரி தான். ஸோ உங்க மைண்ட்ல எவ்வளவு டார்கெட் வச்சிருக்கீங்க, எவ்வளவு மார்க் எடுக்கணும்னு வச்சிருக்கீங்க? சிவில்ல 200 கொஸ்டின் இருக்கு, எத்தனை கொஸ்டின் கரெக்டா போடணும் நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க டார்கெட்டா? 200க்கு 200 கொஸ்டின்ஸ்ல எத்தனை கொஸ்டின்? வெரி குட். 180, 160, 170. வெரி குட், வெரி குட். Very good. Great. 180 plus அட்டைன் பண்ண ட்ரை பண்ண போறோம். சரியா? 180, 185 இது அட்டைன் பண்ண ட்ரை பண்ண போறோம். அந்த அளவுக்கு நம்ம எக்யூப் ஆயிருக்கோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த ப்ராசஸ்ல எல்லாத்துலயும் நீங்க ஒரு 60 to 70% உள்ள இருந்திருந்தீங்கனாலே இந்த 180 plus 170 plus எல்லாம் வந்து ஈஸியா அட்டைனபிள் தான். ஓகே, ரைட். நெகட்டிவ் மார்க்கிங் இல்லைன்னு நினைக்கிறேன் இதுல. ஓகே, ஸோ அதனால வரி பண்ணாதீங்க. ஃபைன். சிபிடி தானே எக்ஸாம் உங்களுக்கு? சிபிடி தான், ரைட். சரி, இப்போ அந்த வகையில லைக் ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்டும் முடிஞ்சிருச்சு. ஜேடிஓட பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே என்னன்னா, இந்த தடவை வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஏஇக்கும் கொடுத்துருந்தாங்க சிலபஸ்ல. பட் அதை ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல எனக்கு. ஜேடிஓ பொறுத்த வரைக்கும் எல்லா இயருமே எப்படி இருக்கும்னா, கரெக்டா ஒரு யூனிட்டுக்கு ஒரு 20 கொஸ்டின் கரெக்டா எடுத்துட்டே வருவாங்க. அதுல பெருசா ஃபிளக்சுவேஷன்லாம் இருக்காது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் மோஸ்ட்லி இருக்கும். இந்த தடவை ஏதோ ஒரு 5-10 மார்க்ஸ் அங்கே இங்கே மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ப்ரீவியஸா நடந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா
கரெக்டா ஒரு சப்ஜெக்ட்லயே ஒரு 20 இருந்திருக்கும். அதனாலதான் உங்களுக்கு இங்க சால்வ் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 கொஸ்டின்ஸ் சோஃபார் வந்திருக்கும் எல்லா எக்ஸாம்ஸ்ல இருந்தும் சேர்த்து எடுத்தப்ப சப்ஜெக்டா பாக்குறப்ப. ஸோ ஈக்குவல் வெயிட்டேஜ் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ மோஸ்ட்லி அதே தான் இந்த எக்ஸாம்லயும் ஃபாலோ பண்ணுவாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. அப்படி பாக்குறப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பேசிக்லி அதுல என்ன 2 சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட் ஆர்சிசி சப்ஜெக்டும் டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த 2 சப்ஜெக்டும் தான் இதுக்குள்ளார இருக்கும். 2 பார்ட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி இதுலயும் ஆர்சிசி சைட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸும் டிஎஸ்எஸ்ல இருந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாகவும் தான் இது வரைக்கும் ப்ரொபோர்ஷனேட்லி வந்திருக்கு. ஸோ அந்த பிவைக்யூஸை பார்க்குறப்பவே நமக்கு என்ன ஐடியா கிடைச்சிரும்னா, ஓகே இவங்க என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் நம்ம கிட்ட கேட்க போறாங்க, அப்போ அதுக்கு பேக் எண்ட்ல இருக்கிற விஷயங்கள் என்னெல்லாம் நம்ம படிச்சுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாலே கவர் ஆயிரும் கண்டென்ட். ஜென்ரலா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஆர் இந்த ஆர்சிசி டிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த ஃபுல் கோர் வந்து தெரியாம ஒரு மாதிரி கிரேஷாவே இருந்துட்டே இருக்கும் சப்ஜெக்ட். அதனால என்ன ஆயிரும்னா இந்த சப்ஜெக்ட் மேல ஒரு ஹோல்டே கிடைக்காது. ஸோ நிறைய பேர் ஒதுக்கி வைக்கிற சப்ஜெக்டா இந்த சப்ஜெக்ட் இருந்துரும். பட் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா ஆர் கொஞ்சம் இதுல ஒர்க் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்னா நீங்க சப்ஜெக்ட் உள்ளரே போக வேண்டாம். நீங்க ஃபுல் எசன்ஸ் ஆஃப் தி ஆர்சிசியோ ஃபுல் எசன்ஸ் ஆஃப் தி டிஎஸ்எஸ்ஓ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க சிசில் டவுன் பண்ணி இருக்கிற சின்ன சின்ன பார்ட்ஸை ஃப்ராக்மெண்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வர கொஸ்டின்லாம் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெல்டுனா வெல்டோட ஃபுல் டிசைன் என்ன, இன்பிளேன் மொமெண்ட் அவுட் பிளேன் மொமெண்ட் அது இது அவ்வளோலாம் போக வேண்டாம். வெல்டா மினிமம் சைஸ் ஆஃப் வெல்டு என்னது, இந்த ஃபில்லட் வெல்டுன்றாங்க பட் வெல்டுன்றாங்க, இதுல என்ன ஸ்பெசிஃபிகேஷன் 4 இருக்கு, இதுல என்ன 4 இருக்கு, இதுல ஃபியூஷன் ஆங்கிள் எதுல வரப்போகுது, அப்புறம் இது இவ்வளவுதான், இதுல ஒரு 4 டேபிள் வரப்போகுது, இந்த 4 டேபிள் இந்த அளவுக்கு இதை படிச்சுட்டு போயிட்டீங்கனாலே 90% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். 10 கொஸ்டின் கேட்க போறாங்கன்னா அதுல இருந்து கண்டிப்பா ஒரு 8 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அப்ப இந்த அளவுக்கு இதை ரெடி பண்றீங்க அப்படின்னாலே அதுவே பெரிய விஷயம். அண்ட் ஜேடிஓ டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு பேசுறப்ப இதுவே போதும், இவ்வளவுதான். இதை தாண்டி ஒன்றும் உள்ள போய் ரொம்பலாம் உங்களுக்கு போய் இது பண்ண போறது இல்லை. ஸோ அதனால இந்த சப்ஜெக்ட் மேல ஒரு அவர்ஷனோ இல்லை ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை மறந்துடுங்க. அடுத்து நம்ம ஒரு 3 hours செஷன்ல அது மொத்தமா உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். இப்போ நான் சொல்ற விஷயங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே இது பார்க்கணும்னா இந்த விஷயம்லாம் படிக்கணும்னான்னு கிளீனா பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதுவே போதும். ஓகேவா? எஸ் எஸ் ஓகே ஐம் ஓகே வித் ஆர்சிசி சார். ஆனால் ஸ்டீல் வந்து கொஞ்சம் லேக் ஆகுறேன் சார். ஓகே ஓகே எஸ். எங்கே எல்லாரும் எனக்கு ரிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். எத்தனை பேர் இருக்கீங்க லைவ்ல? யாராச்சும் கமெண்ட்ல போடுங்க, எனக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் தெரியல. எத்தனை பேர் இருக்கீங்க? 86. குட். எஸ் குட். வெரி குட். நான் கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் போறேன். அண்ட் நான் இன்பிட்வீன்ல நோட்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு உங்களுக்கு திருப்பி கொஸ்டின்ஸ்க்கு வருவேன். அந்த நோட்ஸ்ல நான் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி பேசுறேனோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிஎஃபா கிளாஸ் முடிஞ்சதும் போர்ட்டல்ல ஏற்றிடுறேன். ஸோ ரொம்ப டீட்டெயிலா எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆனா பென் அண்ட் பேப்பரோட உட்காந்துருங்க. என்னென்ன பார்ட்லாம் புதுசா உங்களுக்கு இருக்கோ இல்லை என்னென்ன விஷயம்லாம் நீங்க அடிஷனலா தெரிஞ்சுக்கிறீங்களோ அதை ரன்னிங் நோட்ஸ் மாதிரி கிறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறமா நான் என்ன பண்றேன், உங்களுக்கு நோட்ஸ் அப்லோட் பண்றேன் இன்னைக்கே கிளாஸ் முடிஞ்ச உடனே. அதை பார்த்து நீங்க ஏதாவது அடிஷனலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்ல ஏதாவது மிஸ் அவுட் பண்ணிருந்தீங்கன்னா அப்ப எழுதிக்கலாம். பிகாஸ் எழுதுறதுக்கு இங்க நமக்கு நிறைய நேரம் இருக்காது. ஸோ ரன்னிங் நோட்ஸா எழுதுனீங்கன்னா போதும். ஓகே வெரி குட் ஃபைன் குட். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா கொஸ்டின் ஒன்னும் பாக்குறப்ப இது எதுக்கு கீழே வருதுன்றத சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் டாபிக்ல என்னென்னலாம் கொஸ்டின் ஏரியா இருக்குன்றத நான் ஷார்ட்டா சொல்லிட்டு அதுக்கு பேக் எண்ட்ல இருக்கிற கண்டென்ட்டை சொல்லி தான் முடிக்க போறேன். சரியா? ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம கவனிங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்டீல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே. மேக்ஸிமம் மொமெண்ட் கன்சிடர்ட் இன் அ கண்டினியூஸ் பர்லின் சப்ஜெக்டட் டு யூடிஎல் ஆஃப் இன்டென்சிட்டி W and the distance between the supports is L அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே சரி கவனிங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இது எந்த டாபிக் கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎஸ்எஸ்ல ஆப்வியஸ்லி அதுல பீம்ஸ் டாபிக்ல வரும். பீம்ஸ் படிக்கிறப்ப வரும். என்னன்னா பீம்ஸ்ன்றதையும் தாண்டி ரூஃப் ஆர் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். அந்த ரூஃப்ல ஒன் ஆஃப் தி காம்போனன்ட்டுக்கு பேரு தான் பர்லின். ஓகே ஒன் ஆஃப் தி காம்போனன்ட்டுக்கு பேரு பர்லின். நான் இமேஜோட இப்ப காமிக்க போறேன். ஸோ அந்த பர்லின் வந்து என்ன மெம்பரா டிசைன் பண்ணுவாங்கன்றதே இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜேடிஓல இல்ல பட் எஸ்எஸ்சி ஜேஇலியோ இல்ல ஏஇலியோ கொஸ்டின் வந்திருக்கு. இந்த பர்லினை எப்படி டிசைன் பண்ணுவாங்க? பர்லின்றது எது? இங்க பாருங்க, இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ்ல இதான் ரூஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே இதுல கீழே சப்போர்ட் இருக்கு,
கீழே சப்போர்ட் இருக்கு, அதுல இருந்து காலம் வருது. இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். சரியா? இதுவும் காலம் தான். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்குலர் போர்ஷன் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்குலர் போர்ஷனுக்கு பேர் தான் ட்ரஸ். இந்த ட்ரஸ்ஸை தான் தனித்தனியா நம்ம அங்கங்க பார்த்துருப்போம். இதே மாதிரி உள்ளுக்குள்ள அங்கங்க என்ன இருக்கும், இப்படி ரெக்டாங்கிளா ட்ரஸ் வச்சிருப்பாங்க. சரியா? ஸோ இது மாதிரி வந்து எங்களுக்கு மெம்பர் இருக்கும். இதுதான் ட்ரஸ். இந்த ட்ரஸ்ன்ற இந்த ப்ளூ கலர்ல எழுதியிருக்கேன்ல, அந்த ட்ரஸ் எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இது மேல அப்படியே பர்லின் வச்சிருப்பாங்க. இப்படி குறுக்குல கம்பி வைக்கிறது. ஓகே, அதுக்கு பேரு பர்லின். அந்த ட்ரஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி பர்லின் வச்சிருப்பாங்க. இந்த பர்லின் வந்து எனக்கு என்ன செக்ஷன்ல இருக்கும்னா, அதை ஆங்கிள் செக்ஷனா வைக்கலாம், ஐ செக்ஷனா வைக்கலாம், இல்ல சேனல் செக்ஷனா வைக்கலாம், எப்படி வேணா வைக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்தந்த மெம்பரை தூக்கி அந்த மாதிரி வைக்கலாம். இந்த பர்லின் அங்கங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப எனக்கு என்ன ஆக போகுது, இப்படி அங்கங்க இந்த மாதிரி ட்ரஸ் இருக்கு. ஓகே, இந்த ட்ரஸ் மேல டச் பண்ணி இப்படி ஃபுல் லென்த்துக்கு ஒரு கம்பி போகுது. அப்ப இந்த கம்பி என்ன மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்டினியூஸ் பீம் மாதிரி ஆக்ட் ஆகும். இதையே உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பர்லினை எப்படி டிசைன் பண்ணுவேன்னு கேட்டிருப்பாங்க. அதை ஒரு கண்டினியூஸ் பீமா சித்தரிச்சு அதுக்கு நான் வந்து டிசைன் பண்ணுவேன்றதை போடணும். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்படி நீ அதை கண்டினியூஸ் பீமா யோசிச்சு பண்ற, அப்படி பண்றப்ப அதுல மேக்சிமம் மொமெண்ட் எவ்வளவு வரும் நீ கன்சிடர் பண்ணிப்ப அப்படின்றத ஒரு கொஸ்டினா கேட்கறாங்க. சரியா? இதுல மேக்சிமம் மொமெண்ட் எவ்வளவு வரும், இதெல்லாம் என்னன்னா டிசைன் கன்சிடரேஷன். ட்ரூலி ஸ்பீக்கிங், இந்த பர்லின் டிசைனே தனியா ஒரு பீம் டிசைன் மாதிரி பண்ணணும். எவ்வளவு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வரும், மேக்ஸிமம் ஷியர் எவ்வளவு வரும், இதுல எவ்வளோ டெப்த் இந்த செக்ஷனுக்கு வைக்கணும், அப்புறம் எவ்வளோ லென்த் இந்த செக்ஷன், இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு இதுக்குள்ளார. பட் உங்களுக்கு கொஸ்டின் இங்கே டிசைன்குள்ளாரெல்லாம் போகாம இந்த ஸ்டாண்டர்டா ஒன்று இருக்கும்ல, அதை மட்டும் தான் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்படி ஒன் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் என்னன்னா, மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எவ்வளவு வரும். யோசிச்சு பாருங்களேன், டிசைன் அனாலிசிஸ்லயே என்ன இருக்க போகுது, ஒரு மெம்பர் இருக்குன்னா இதுல அதிகபட்சம் எவ்வளவு மொமெண்ட் வரும், இதுல அதிகபட்சம் எவ்வளவு ஷியர் ஃபோர்ஸ் வரும். இதுதான் எஸ்எஃப்டி பிஎம்டி நம்ம எஸ்ஓஎம்ல எல்லாம் படிச்சிருப்போம். அப்ப அந்த வேல்யூவை டைரக்டா உனக்கு தெரிஞ்சிருக்கான்றதை செக் பண்ணுவாங்க. ஜேடிஓ லெவல்ல இதான் கொஸ்டின். அப்ப இந்த மேக்ஸிமம் மொமெண்ட் கன்சிடர்ட் இன் பர்லினுக்கு என்ன ஆன்சர்னா WL²/10. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கூடவே இன்னும் சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, நான் அதையும் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். ஓகே, அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வர போறீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து WL/1 மினிட், WL/10 தான் அது. ஓகே, ஓகே. W இந்த லைக் நம்ம போடுவோம்ல யூடிஎல வந்து நீங்க கன்வெர்ட் பண்றீங்கன்னா கேபிட்டல் W இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் W இன்டூ எல்னு போடுவோம்ல. ஸோ ஸ்மால் டபிள்யூல இருந்துச்சுன்னா WL², கேபிட்டல் டபிள்யூல இருந்தா WL. இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இது வந்து என்னது, பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமம்க்கு இதான் வந்து வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இதை ஞாபகம் வச்சுக்கணும். பர்லின் ரிலேட்டடா வேற என்ன ஸ்டாண்டர்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, வித் ஓகே width of the angle பர்லின். ஓகே, பர்லினை ஆங்கிளா நான் வைக்கிறேன், அதாவது சேனல் செக்ஷன் ஐ செக்ஷனா இல்லாம ஆங்கிள் செக்ஷனா நான் வைக்கிறேன் அப்படின்னா, அப்ப எனக்கு அதோட வித் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா 1/60th டைம்ஸ் ஆஃப் லென்த் ஆஃப் தி பர்லின் இருக்குல்ல, அதுல by 60, லென்த் ஆஃப் தி பர்லின்ல by 60. ஓகே, அதே டெப்த் வேணும்னா டெப்த் ஆஃப் ஆங்கிள் பர்லின், ஆங்கிளுக்கு மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸோ அதனால ஆங்கிள் பர்லின் அதோட டெப்த்துக்கு என்ன ஃபார்முலான்னா L/45. அது L/60, இது L/45. அது 1/60 × L போட்டு நீங்க L/16 கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஸோ மொத்தமே 3 பாயிண்ட் தான் பர்லின் ரிலேட்டடா ஞாபகம் வச்சுக்கணும். மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட், வித் ஆஃப் ஆங்கிள் செக்ஷனை நீங்க பர்லினா யூஸ் பண்ண போறீங்கன்னா அதோட வித் எவ்வளவு இருக்கணும், அதோட டெப்த் எவ்வளவு இருக்கணும், இவ்வளவுதான். இந்த 3 பாயிண்ட் மட்டும் பர்லின் ரிலேட்டடா ஞாபகம் வச்சுக்க போறீங்க. ஓகே, நான் அப்படியே அது கூட பேக் எண்ட்ல வேற என்ன கொஸ்டினா வரும்ன்றதும் சேர்த்து சொல்லிட்டே வரேன். அதை தான் நீங்க நோட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ரைட். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் நீங்களே ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின்லாம் நீங்களே ஆன்சர் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின் நீங்களே ஆன்சர் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின், வெரி குட். இட் இஸ் strut. Compression member used in a roof truss and bracings are called as strut. வேற என்னெல்லாம் உங்களுக்கு ட்ரஸ்ல இருக்க மெம்பர் பத்தி தெரியும்? இந்த இமேஜ்ல தான் காமிச்சேன்.
இந்த வேற யாரோ அன்மியூட்ல இருக்கீங்க, மியூட் பண்ணிடுங்க. மீதி பேர்லாம் மியூட் பண்ணிடுங்க. ஓகேவா? மியூட் ஆயிடுச்சுல. ஓகே. சாக் டை, அப்புறம் டை மெம்பர்னு இருக்கு, ஸ்லிங்ஸ்ன்னு இருக்கு, ராஃப்டர்னு இருக்கு. ஓகே, குட். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா இங்க பாருங்க, அந்த மெம்பர் எல்லாம் என்னென்னன்றதை கொடுத்துருக்கேன். ஓகே, சி கவனிங்க, இமேஜோட வச்சு சொல்ல போறேன். ஸோ தட் ஒரு தடவை நீங்க யோசிச்சிட்டீங்கனாலே அது மறக்காது. ரெண்டா பார்க்கணும்ப்பா. ஒன்னு வந்து என்ன தெரியுமா, இந்த ட்ரஸ் மெம்பரு, இது ஒரே மெம்பர் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்க போறான், இந்த ப்ளூ கலர்ல. அந்த ப்ளூ கலருக்குள்ளார இருக்கிற மெம்பரை வந்து ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்னு வந்து ஸ்ட்ரக்ட், இன்னொன்னு வந்து டைன்னு பிரிப்பாங்க. ஸ்ட்ரக்ட் அப்படின்னா எனக்கு கம்ப்ரெசிவ் லோடு தாங்க போகுது. இந்த மொத்த ட்ரஸ் மெம்பருக்குள்ளரே, இந்த ட்ரையாங்கிள்குள்ளரே எல்லாமே ஆக்சியல் லோடு தான் வரப்போகுது. ஆக்சியல் மெம்பர்ஸ் தான் இதுல இருக்கிறதுன்னு தெரியும். ஸோ அப்படி கம்ப்ரெஷன் லோடு மட்டும் வந்ததுன்னா அதை ஸ்ட்ரக்ட்னு பேசுவேன். டென்ஷன் லோடு வந்ததுன்னா அதை டைன்னு பேசுவேன். இது ஃபர்ஸ்ட் கிளியரா இருந்துக்கணும். அடுத்து ரெண்டு ட்ரஸ்ஸை கனெக்ட் பண்றது தான் நான் என்ன சொல்லுவேன், பர்ல்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ட்ரஸ்ஸுக்குள்ளார, இந்த ப்ளூ கலர் ட்ரஸ்ஸுக்குள்ளார இருக்கிறத டாப் மோஸ்ட் வர்றதை வந்து டாப் கார்ட்னும், பாட்டம்ல வர்றத பாட்டம் கார்ட்னும் சொல்லுவேன். சென்டர்ல இப்படி ஒன்று டிராப் வருதுன்னா அதுக்கு பேரு சாக் டைன்னு சொல்லுவேன். அது லோடு தாங்காது, வெறும் டிஃப்ளெக்ஷன் மட்டும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் மெம்பருக்கு பேர் இருக்கு. அதே மாதிரி பிரேசிங்ஸ் எப்பன்னா இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு, ரெண்டு ட்ரஸ் இருக்கு. இந்த ரெண்டு ட்ரஸ்ஸும் இது மேல இப்படி வர்டிகலா என்ன லோடு வந்தாலும் தாங்கிரும், என்ன லோடு வந்தாலும் தாங்கிரும். ஆனா இப்படி ஒரு ட்ரஸ் இருக்கு. ஓகே, இப்படி ஒரு ட்ரஸ் இருக்கு. இப்படி அதுக்கு பர்பண்டிகுலரா இந்த பக்கமா விண்டு வந்து அடிக்குது, காத்து வந்து அடிக்குதுன்னா அது இப்படி டாப்புல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி லோடு, லேட்டரல் லோடு அதால தாங்க முடியாது. அதனால இந்த ட்ரஸ்ஸுக்கு பின்னாடி இன்னொரு ட்ரஸ் இருக்குமா, அவங்க ரெண்டு பேரையும் பாட்டம்ல இப்படி ஒரு எக்ஸ் ஷேப்ல போட்டு இப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பேரு பிரேசிங். ஸோ எங்கெல்லாம் பிரேசிங்னு வார்த்தை வருதோ அதெல்லாம் வந்து லைக் என்ன சொல்றது, டு ப்ரொவைட் தி லேட்டரல் ஸ்டெபிலிட்டின்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த லைன் படிச்சா புரியும். ட்ரஸஸ் கேன் டிரான்ஸ்ஃபர் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தேர் பிளேன்ஸ். ஓகே, பட் cannot withstand the perpendicular loads. அதுதான் விண்டுன்னு சொல்றேன். அதனால நம்ம பிரேசிங் யூஸ் பண்றோம். இப்போ பிரேசிங்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிச்சு, பர்லின்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிச்சு. அதை கண்டினியூஸ் பீமா டிசைன் பண்ணுவேன். அதை பத்தின 3 ஸ்பெசிஃபிகேஷன் பாயிண்ட் படிச்சேன். டாப் கார்ட் மெம்பர்னா என்னன்னு படிச்சேன். இதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலி டாப் கார்ட் மெம்பர்ஸ் வந்து கம்ப்ரசிவ் மெம்பர்ஸா இருக்கும், பாட்டம் கார்ட் மெம்பர்ஸ் வந்து டென்ஷன்ல இருக்கும். நார்மலா ஒரு பீம் பெண்ட் ஆனா எப்படி பெண்ட் ஆகும், டாப்ல கம்ப்ரெஷன் பாட்டம்ல டென்ஷன்ல, அதே மாதிரி தான் ட்ரஸ்ஸும் இருக்கும். ஓகே, சரி. அடுத்து ஸ்ட்ரக்ட், நாட் பிலாங் டு, இது வந்து டாப் பாட்டம்ன்றதெல்லாம் இல்லாம எந்த இடத்துல வந்தாலும் சரி அதுல கம்ப்ரஷன் லோடு வந்ததுனாலே அது ஸ்ட்ரக்ட் தான். எந்த இடத்துல டென்ஷன் லோடு வந்தாலுமே அதை வந்து ஸ்லிங், அப்படி இல்லைன்னா டைன்னு சொல்லுவாங்க. டென்ஷன் வந்தா ஸ்லிங் ஆர் டை, மிச்சம் இருக்கிறது சாக் டை. அது வந்து டிஃப்ளெக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக இருக்கிறது. இவ்வளவுதான். ஸோ ட்ரஸ் ரிலேட்டடா உங்களுக்கு டெர்மினாலஜிஸ்ல கேள்வி கேட்கணும்னா இதுக்குள்ளாரதான் கேள்வி கேட்க போறாங்க. ஓகே, ஸோ அதுல ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் ஒன் தான் இந்த ஸ்ட்ரக்ட். ஏயில கூட ஏதோ வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன் இது ரிலேட்டடா, மறந்துட்டேன். நெக்ஸ்ட், எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் அ ஃபில்லட் வெல்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்கிரீன் கிளியரா இல்லையா? மீதி பேருக்கு ஓகேவா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இங்க ஓகே தான். முத்தமிழா ஓகே, ரைட். எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த ஃபில்லட் வெல்ட். சி, ஆப்ஷன் சி ஆர் ஆப்ஷன் பி 0.7s என்னது? ஏவா? ஐயோ, ஏன் இவ்வளவு குழப்பம்? சரி, கவனிங்க. வெல்ட பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 டைப். ஒன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபில்லட் வெல்ட், இன்னொன்னு பட் வெல்ட். இது ரெண்டுத்துல தான் கேள்வி கேட்க போறாங்க. பட் வெல்ட்னா 2 பிளேட்டை பக்கத்துல வச்சு இப்படி வெல்ட் அடிச்சா அதுக்கு பேரு பட் வெல்ட். அதே ஒரு பிளேட் ஒரு பிளேன்லயும் இன்னொரு பிளேட் இப்படி வெர்டிகலா நிக்குது, சரியா, இப்படி நிக்குது. அப்ப இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றது வந்து எனக்கு என்னது, ஃபில்லட் வெல்ட். ஆர் இதுக்கு பேர் என்ன, ஜாயிண்ட்பா. இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு வச்சா இதுக்கு பேர் என்ன, ஜாயிண்ட், லேப் ஜாயிண்ட். லேப் ஜாயிண்ட். இந்த லேப் ஜாயிண்ட்ல இந்த பக்கம் தான் வெல்ட் அடிச்சுட்டு கொண்டு போவாங்க அப்படியே. ஓகே, அதே மாதிரி இந்த சைட்ல வெல்ட் அடிச்சு அப்படியே கொண்டு போவாங்க. இந்த வெல்டுக்கு பேரும் ஃபில்லட் வெல்ட் தான். இப்படி வேற வேற பிளேன்ல வச்சு வெல்ட் அடிச்சாலும்
புரியுதா? இப்படி வேற வேற பிளேன்ல வச்சு இந்த ஜாயின் ஆகிற இந்த இடத்துல வெல்ட் அடிச்சாலும் ஃபில்லட் தான், லேப் வச்சு வெல்ட் அடிச்சாலும் ஃபில்லட் தான். பட் வெல்டுக்குன்னு ஒரு தனியான செட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன், ஃபில்லட் வெல்டுக்குன்னு தனியா செட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன். இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வெல்டுல இருந்து வர எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிடலாம். அது என்னன்னு குயிக்கா பார்ப்போமா? எத்தனை பேருக்கு இது ரெண்டுத்துல டவுட் இருக்கு? நீங்க எந்த அளவுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அப்படிதான் என்னால ஆன்சர் பண்ண முடியும். அதனால ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. டென்ஷன் மெம்பரா? ஃபில்லட் வெல்ட்ல சைஸும் த்ரோட் திக்னஸும் ஒன்றுன்னு நான் சொல்றேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. எனக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ தட் நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணுவேன். ஃபில்லட் வெல்ட்ல சைஸும் த்ரோட் திக்னஸும் ஒன்றுன்னு சொல்றேன். கரெக்டா தப்பான்னு நீங்க சொல்லுங்க. வெரி குட். சரி, பட் வெல்ட்ல ரெண்டும் ஒன்றுன்னு சொல்றேன். கரெக்டா தப்பா? பட் வெல்ட்ல ரெண்டும் ஒன்று கரெக்ட்னு சொல்றேன். வெரி குட், வெரி குட். பட் வெல்டுக்கு கரெக்ட். சரி, இப்ப அதோட ஸ்பெக்கை மட்டும் நான் டக்குன்னு காமிக்கிறேன். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். என்னென்ன கேட்குறாங்கன்றத பார்க்கணும். கவனிங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபில்லட் வெல்ட். இந்த இடத்துல ஒரு பிளேட் பக்கத்துல வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் பட் வெல்ட். சரியா? இங்க பாருங்க, பேசிக் டெர்மினாலஜிஸ்லாம் வரட்டும். இங்க பாருங்க, பேசிக் டெர்மினாலஜிஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இது வந்து பட் வெல்டா இருந்துட்டு போட்டோம், ஃபில்லட் வெல்டா இருந்துட்டு போட்டோம், எதுவா இருந்தாலும் பேசிக்கா இருக்கிற விஷயம்னு ஒரு சிலது இருக்கு. அதுதான் இங்க கொடுத்துருக்கேன். என்னது? சைஸ் ஆஃப் வெல்டுன்னு ஒரு பாராமீட்டர் இருக்கு, திக்னஸ் ஆஃப் த்ரோட் திக்னஸ்னு ஒரு பாராமீட்டர் இருக்கு. இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. அப்புறம் இதெல்லாம் விட்டுருங்க, இப்போதைக்கு கோட்ஸ் எல்லாம் தேவையில்ல. லாப்பிங் லென்த் அப்படின்னா ஒரு பிளேட்டை இன்னொரு பிளேட் மேல வச்சு வெல்ட் அடிக்கணும். சரியா? இப்போ நான் இந்த பிளேட்டை இப்படி ஜஸ்ட் ஒண்ணு மேல ஒண்ணு படுற மாதிரி வச்சு கூட வெல்ட் அடிக்கலாம், இல்ல நல்லா ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆகிற மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்போ மினிமமா எவ்வளவு தூரம் இது லேப் ஆகி இருக்கணும், ஒண்ணு மேல ஒண்ணு எவ்வளவு தூரம் லேப் ஆகி இருக்கணும், அந்த மினிமம் லேப் லென்த் என்னங்கிறதுக்கு இது இருக்கு. 40 or 40 mm whichever is more. இதெல்லாம் கொஸ்டின் தான். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் IS 800ல இருக்கிறது. ஸோ இந்த லேப் லென்த் இது வந்து ஒரு முக்கியமான பாராமீட்டர். அடுத்து இங்க பாருங்க, என்னன்னா இந்த லேப் வச்சுட்டேன், ஒண்ணு மேல ஒண்ணு இப்படி வச்சுட்டேன், ஃபில்லட் வெல்ட் அடிக்கிறேன். வெல்ட் அடிக்கிறப்ப இந்த ஓரம் வெல்ட் அடிக்கலாம், இந்த ஓரம் வெல்ட் அடிக்கலாம். அடிச்சு அப்படியே நிறுத்தாம நான் என்ன பண்றேன், எண்டுல கொஞ்சம் தூரத்துக்கு இந்த இதை கிளாம்ப் ஆன மாதிரி நான் வெல்ட் அடிச்சுக்கிறேன். இதுக்கு பேர் என்னன்னா எண்ட் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. எண்ட் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓவரால் லென்த் ஆஃப் வெல்டுல, ஓவரால் லென்த் ஆஃப் வெல்ட் கேபிட்டல் LWன்னு வச்சுக்கோங்க. அதுல இந்த லென்த் ஆஃப் வெல்டும் வரும், இதுதான் லோடு தாங்க போகுது. ஓகே, அது கூட இந்த எண்ட் ரிட்டர்னும் வரும். பட் எஃபெக்டிவ் லென்த்னா என்ன அர்த்தம்னா, லோடு தாங்கக்கூடிய லென்த் ஆஃப் வெல்ட் என்ன, அதை மட்டும் தான் அவங்க கிட்ட கேட்கறாங்க. எஃபெக்டிவ் லென்த்னா அப்ப என்ன ஆகும், இந்த எண்ட் ரிட்டனை மைனஸ் பண்ணிருன்னு அர்த்தம். சரி சார், எண்ட் ரிட்டர்ன்னு சொல்றீங்க, எவ்வளவு தூரத்துக்கு நான் அதை அடிப்பேன்? சைஸ் ஆஃப் வெல்ட் அளவுக்கு அடிக்கணும். இந்த பக்கம் ஒரு சைஸ் ஆஃப் வெல்ட், அந்த பக்கம் ஒரு சைஸ் ஆஃப் வெல்ட். அப்ப என்ன ஆகுது, என்னோட எஃபெக்டிவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் லென்த் ஆஃப் வெல்ட் மைனஸ் 2 times ஆஃப் சைஸ் ஆஃப் வெல்ட். ஏன்னா ரெண்டு சைடு எண்ட் ரிட்டன் இருக்கு. ஸோ மைனஸ் 2s. இந்த எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் வெல்ட் இஸ் ஈக்குவல் டு L - 2s தான் உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? நீங்க ஏன் 0.7 சொன்னீங்கன்னு நான் சொல்றேன் அடுத்து. ஓகே, சைஸ் த்ரோட் திக்னஸ் என்னன்னு தெரியாதவங்களுக்கு இங்க கவனிங்க. ஃபில்லட் வெல்ட் பொறுத்த வரைக்கும் இந்த லெக் இருக்குல்ல, இது வந்து சைஸ் ஆஃப் வெல்ட். ஓகே, இந்த டைரக்ஷன்ல, அதாவது ஜாயிண்ட்ல இருந்து பர்பெண்டிகுலரா டிஸ்டன்ஸ் ஒன்று போகுதுல, இது வந்து த்ரோட். இது வந்து த்ரோட். இந்த ப்ளூ கலர்ல மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு பேரு சைஸ். ஓகே, சைஸ். ஃபில்லட் வெல்ட்ல தான் சைஸும் த்ரோட்டும் வேற வேற. பட் வெல்ட்னா இந்த பக்கத்துல பிளேட்டை பக்கத்துல வச்சு அடிக்கிறது. ஸோ அப்படி அடிக்கிறப்ப எனக்கு சைஸும் த்ரோட் திக்னஸ் ரெண்டும் சேம் தான். அங்க பினாமினே ரெண்டும் ஒன்னாயிடுது. பட் வெல்ட் பொறுத்த வரைக்கும் இந்த டிஃபரன்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், யாருக்கெல்லாம் புரியலையோ. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன கேட்டிருக்காங்க,
எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் ஃபில்லட் வெல்டுன்னு கேட்டதுனால இட் இஸ் டோட்டல் லென்த் மைனஸ் வெல்டு சைஸ் தான், த்ரோட் திக்னஸ் கூட இல்லை. 2s தானே சொன்னேன், டி சொல்லலை. ஸோ அதனால ஆப்ஷன் பி தான் இதுக்கு ரைட் ஆன்சர். சரியா? வெரி குட். த்ரோட் திக்னஸ் தான் 0.7s. சரி, இப்போ இது வந்து காமனா இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டீங்க சார். எனக்கு பட் வெல்ட் ரிலேட்டடா நான் என்னெல்லாம் படிச்சு வச்சுக்கணும் சார்? இங்க வாங்க, நான் அதை ஒரே ஸ்லைட்ல காமிக்கிறேன். இந்த ஸ்லைட்ல நான் சென்ட் பண்றேன், பயப்பட வேண்டாம். இங்க பாருங்க, பட் வெல்ட் ரிலேட்டடா நீ என்ன புரிஞ்சுக்கணும்? சைஸ் ஆஃப் பட் வெல்ட் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும்ப்பா. இங்க பட் வெல்ட பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவ் த்ரோட் திக்னஸும் பட் வெல்ட் சைஸ் ஆஃப் பட் வெல்டும் ரெண்டும் ஒண்ணுதான். த்ரோட் திக்னஸும் சைஸும் ஒண்ணுதான். அண்ட் அது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா திக்னஸ் ஆஃப் தி தின்னர் பிளேட். எப்ப? ஃபுல் பெனட்ரேஷன் தான். ஃபுல் பெனட்ரேஷன் என்னது? பிளேட்டோட ஃபுல் டெப்த்துக்கும் நீ வெல்ட் அடிக்க போற. அதாவது இந்த சைடு WW வெல்ட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இந்த சைடு ஒரு வெல்டு, இந்த சைடு ஒரு வெல்டு. அப்படி ஃபுல் பெனட்ரேஷன்ல பண்றேன்னா 2 பிளேட் வச்சிருக்கேன். இந்த பிளேட்டோட திக்னஸ் 10 mm, இந்த பிளேட்டோட திக்னஸ் 8 mm. ஓகே, உங்களோட சைஸ் ஆஃப் வெல்டு என்னவா இருக்கணும் பட் வெல்டுல, பட் ஜாயிண்ட்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? திக்னஸ் ஆஃப் தி தின்னர் பிளேட் 8 mm அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கன்சிடரேஷன்ல எடுத்துக்கணும். அடுத்து ஆர் 5/8 டைம்ஸ் ஆஃப் திக்னஸ் ஆஃப் தி தின்னர் பிளேட். தின்னர் பிளேட் 5/8 போட்டுக்கும். ஸோ அந்த 2 வேல்யூல கம்பேர் பண்றப்ப எது வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? த்ரோட் திக்னஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? இது ரெண்டுத்துல இது வந்து ஃபுல் பெனட்ரேஷனுக்கு, இது வந்து பார்ஷியல் பெனட்ரேஷன். ஓகே, ஃபுல் பெனட்ரேஷனுக்கு பார்ஷியல் பெனட்ரேஷன், இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப சைஸ் பத்தி ஒரு ஸ்பெக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அடுத்து எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் தி பட் வெல்ட் என்னது? பில்லட் வெல்டுக்கு தான் -2 டைம்ஸ்லாம் பார்த்தோம். இங்க பட் வெல்டுக்கு என்ன லென்த்துக்கு நீங்க அடிக்கிறீங்களோ அதுதான் மொத்த எஃபெக்டிவ் லென்த்தும். எதையும் மைனஸ்லாம் பண்ண வேண்டாம் பட் வெல்டு பொறுத்த வரைக்கும். தென் மினிமம் எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் தி பட் வெல்ட் இஸ் 4 டைம்ஸ் ஆஃப் தி சைஸ் ஆஃப் தி வெல்ட். இது என்ன கொடுத்துருக்காங்க? குறைஞ்சபட்சம் நீ எவ்வளவு நீட்டுக்காவது வெல்ட் அடிக்கணும். 2 பிளேட்டை கனெக்ட் பண்ற பட் வெல்ட் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் எவ்வளவு லென்த்துக்காவது வெல்ட் அடிக்கணும், விச் இஸ் 4 டைம்ஸ் ஆஃப் எஸ். இதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் தான். இன்டர்மீடியட் இப்போதைக்கு தேவையில்லை, விட்டுருங்க. ஓகே, இதுதான் பட் வெல்ட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அப்படியே பில்லட் வெல்டுக்கு வந்தீங்கன்னா இங்க பாருங்க, இதான் பாயிண்ட்ஸ். என்னது? மினிமம் சைஸ் ஆஃப் வெல்ட் என்ன இருக்கணும்? சைஸ் தான் இது, சைஸ். ஓகே, அதுக்கு திக்னஸ் ஆஃப் தி திக்கர் பிளேட்டை பார்க்கணும். 2 பிளேட்டை நீங்க ஃபில்லட் வெல்ட் வைக்க போறீங்க, திக்கர் பிளேட்டோட திக்னஸ் என்னன்னு பார்க்க போறீங்க. பார்த்துட்டு அது வந்து 10 mm குள்ளார இருந்துச்சுன்னா உங்களோட மினிமம் சைஸ் ஆஃப் வெல்ட் 3 mm. சில நேரம் பிளேட் திக்னஸே கொடுக்காம என்ன கேட்பாங்கன்னா ஃபில்லட் வெல்டுல மினிமம் சைஸ் ஆஃப் வெல்ட் என்னன்னு கேட்பாங்க. அப்போ ஆன்சர் 3 mm. ஸோ இந்த 3 mm சிவில்ல நிறைய இடத்துல வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி வேற எங்க 3 mm வந்திருக்கு? இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் வெல்டு பார்ப்போம், டாபிக் மேல இருக்கு. ஸோ அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் வெல்டும் 3 mm. பில்லட் வெல்டோட மினிமம் சைஸ் என்னன்னு கேட்டா அதுவும் 3 mm. வேற எங்க 3 mm பார்த்திருக்கீங்க? வேற எங்கேயாவது 3 mm இருக்கா? அக்ராஸ் தி சப்ஜெக்ட் கூட யோசிங்க. த்ரோட் திக்னஸ் இல்ல, வேற எங்க 3 mm? வெரி குட். பிளாஸ்டிக் லிமிட். சாயில் மெக்கானிக்ஸ்ல பிளாஸ்டிக் லிமிட்ல அந்த த்ரெட், அது பேர் என்ன, கிளே மாதிரி செஞ்சு விளையாடுவீங்கல்ல, அந்த த்ரெட்டோட இது எவ்வளவு இருக்கணும்னா அதுவும் 3 mm. சர்வே செயின் லிங்க், அந்த லிங்கோட டயாமீட்டர் எவ்வளவு இருக்கணும்? சர்வே செயினோட அந்த லிங்கோட டயாமீட்டர் எவ்வளவு இருக்கணும்? 3 இல்ல 4 mm. 4 mm. ஓகே, galvanized steel. ஓகே, 4 mm. ரைட். சரி, பேக் டு ஸ்டீல். அந்த மாதிரி 10 to 20 mm சைஸ் பிளேட் இருந்துச்சுன்னா 5 mm, 20 to 32 mm திக்னஸ் பிளேட் இருந்ததுன்னா 6 mm. இதை நீங்க ஆர்டர்ல பார்த்து வச்சுக்கணும். இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப சைஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஃபில்லட் வெல்ட் பொறுத்த வரைக்கும் சைஸ் வேற, த்ரோட் வேற. இமேஜ் ஞாபகம் வந்துடணும். அப்ப த்ரோட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நாங்க அதுக்கு தான் ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது? T is equal to KS. ஓகே சார், KSன்னு போடுறேன். இது த்ரோட் திக்னஸ் கண்டுபிடிக்க. S எப்படி கண்டுபிடிப்பேன்? பிளேட் திக்னஸ் வச்சு டேபிள்ல பார்த்து S கண்டுபிடிச்சிட்டேன். இது கூட K ஒன்னு மல்டிப்ளை பண்றமே, இந்த K யாரு? இந்த K தான் இட் இஸ் a coefficient based on fusion angle. அதாவது 2 பிளேட் இப்படி வைக்க போறீங்களா, அவனை இப்படி பர்பெண்டிகுலரா வைக்க போறீங்களா இல்ல சாட்சி வைக்க போறீங்களா, இந்த 2 பிளேட்டுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் என்னங்கிறது தான். இந்த ஆங்கிள் 60 to 90 இருந்ததுன்னா 0.7, 90 to 100 இருந்தா 0.65, 100 to 106 இருந்தா அப்படியே 0.5 குறைஞ்சிட்டே வரும். இந்த டேபிள மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. 60 to 90, 90 to 100 இந்த கண்டிப்பா இந்த மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்? இப்ப ஒரு 2 பிளேட்டை தான் வெல்டு பண்ணும் ஃபில்லட் வெல்டுன்னு உங்ககிட்ட கொடுத்தேன்னா நீங்களே என்ன பண்ணுவீங்க? அதோட சைஸையும் அதோட லைக் என்ன சொல்ற த்ரோட் திக்னஸையும் கண்டுபிடிச்சு சொல்லிடுவீங்க. அப்ப இது இவ்வளவுதான் உங்களுக்கு என்ன பண்ண போறாங்க? ஃபில்லட் வெல்டுல இருந்து கொஸ்டின் கேட்க போறாங்க.
அண்ட் அடிஷ்னலா வேற என்ன பார்க்கணும்னா இந்த மாதிரி லேப் ஜாயிண்ட் வைக்கிறப்ப மினிமம் தான் நம்ம அந்த டேபிள்ல பார்த்தோம். மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கலாம் வெல்டோட திக்னஸ்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் எட்ஜா இருந்துச்சுன்னா இந்த திக்னஸ் ஆஃப் தி பிளேட்ல இருந்து 1.5 mm மைனஸ் பண்ணிக்கணும். இதை வச்சு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கு, இப்போ சால்வ் பண்ணுவோம். அதே இப்படி ரவுண்ட் எட்ஜா இருந்துச்சு அப்படின்னா 3/4 டைம்ஸ் ஆஃப் டி, அந்த பிளேட்டோட இந்த திக்னஸ்ல 3/4 டைம்ஸ் ஆஃப் டி, அது உங்களுக்கு அந்த சைஸ் ஆஃப் வெல்டு இருக்கணும். இவ்வளவுதான். மொத்தமாவே ஒரு 6-7 பாயிண்ட் பார்த்துருப்போமா, பட் வெல்டுல ஒரு 3, இங்க ஒரு 4 பாயிண்ட் பார்த்துருப்போமா, அவ்வளவுதான். நீங்க வெல்டே ஃபுல்லா படிக்கலனா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம், இதுல இருக்க ஸ்டாண்டர்ட்ஸ் இதுல இருக்க ஸ்டாண்டர்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, கிளியரா? இதுல வச்சு ஒரு 10 கொஸ்டின் இப்போ கடகடன்னு சால்வ் பண்ணிடலாம். இது வரைக்கும் கிளியரா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஜஸ்ட் நீங்க படிச்சதை செக்மெண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், அவ்வளவுதான். வெரி குட், வெரி குட். சரி, இப்போ ஆன்சர் நீங்க தான் டக் டக் டக்குன்னு சொல்ல போறீங்க. Go on, next. இப்போ புரிஞ்சுதா ஏன் 0.7 ஆஃப் டோட்டல் லென்த் தான். நம்ம படிச்சது என்ன, 0.7 டைம்ஸ் KS சைஸ் ஆஃப் தி வெல்டு தான். அப்படி நீங்க யோசிச்சா கூட இது வரவே கூடாதுன்னா அது மைண்ட்ல ஹிட் ஆயிடணும். அதுக்கு தான் படிக்கிறப்ப கொஞ்சம் கிளாரிட்டியோட படிச்சிட்டோம்னா போதும், தப்பு பண்ண மாட்டோம். சரி, அடுத்து 2 plates of 16 mm and 14 mm are jointed by fillet weld. மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் வெல்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போதான் பேசணும், இது வந்து 60 எல்லாம் கிடையாது. ஸோ என்ன சொல்றாங்கன்னா 2 பிளேட் இருக்குன்னா யூஸ்வலாவே அந்த திக்கர் பிளேட்டை பாட்டம்ல வைப்பாங்க 16 mm, அது மேல லேப்ல வந்து எனக்கு 14 mm இருக்க போகுது. சரியா, 14 mm இருக்க போகுது. இதுல இருந்து 1.5 டைம்ஸ் ஆச்சு கம்மியா இருக்கணும் நான் அடிக்கிற வெல்டு. ஸோ 14ல 1.5 மைனஸ் பண்ணிருங்க. அதுதானே இங்க பார்த்தோம் இமேஜ்ல, பாருக்கு இந்த இமேஜ்ல அதை தானே பார்த்தோம். ஸோ இது 14, இது 16. ஸோ 14 தான் மேலே வச்சிருக்கோம், அதுல இருந்து 1.5 மைனஸ் பண்ணும். ஸோ இட் இஸ் 12.5. ஓகேவா, குட். நெக்ஸ்ட், ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் ஆஃப் அ ஹை டென்சைல் வயர்ஸ் ஆர் மெஷர்ட் அட். ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஹை டென்சைல் வயர்ஸ் ஆர் மெஷர்ட் அட். என்னது இது? வெரி குட். நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் வரையும்ல, அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் வந்து மைல்டு ஸ்டீலுக்கு ஐடென்டிஃபைபிளா வரைஞ்சிரும். இப்படி இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போய் இப்படிலாம் வரும். இதுல லோவர் ஈல்டு பாயிண்ட், அப்பர் ஈல்டு பாயிண்ட்லாம் போட்டுருவோம். பட் HYSD பார், ஹை டென்சைல் HYSD பாருக்கு இப்படிதான் வரும். ஸோ என்னால இந்த ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை மார்க்கே பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்ட்ரெயின் எடுத்துப்பேன், ப்ரூஃப் ஸ்ட்ரெயின்னு சொல்லி. அது எவ்வளோனா 0.2% எடுத்துப்பேன். அதுல இருந்து ஒரு லைன் ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்கு நேரம் என்ன வருதோ அதை ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துப்பேன். ஸோ 0.2 தான் ஆன்சர். சரியா, 0.2 தான் ஆன்சர். வெரி குட். எஸ், ஆஃப்செட் மெத்தட். நெக்ஸ்ட், the economic spacing of the roof truss depends on. என்ன கேள்வி? முதல்ல ரெக்டாங்கிளா வைக்கிறத பத்தி பேசினேன்ல ஒரு இண்டஸ்ட்ரி பில்டிங்ல, அதை எவ்வளவு தள்ளி தள்ளி வைக்கலாம் அப்படின்றத பத்தி பேசுறாங்க. எவ்வளோ தள்ளி தள்ளி வைக்கலான்றத பத்தி பேசுறாங்க. கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. நான் இந்த ஸ்பேஸிங்க ரொம்ப தள்ளுறேன், அதாவது 2 ட்ரஸ்ஸுக்கு நடுவில் இருக்க கேப் ரொம்ப பெருசாகுது. அப்படி பெருசாச்சுன்னா அதுக்கு மேல வைக்கிற பர்லின் இருக்குல்ல, பீம், கண்டினியூஸ் பீம், ஃபேன் பெருசாச்சுன்னா பீமோட டெப்த் பெருசாகும். நார்மலி அதானே. ஸோ அப்போ மேல வைக்க வேண்டிய பர்லின் செக்ஷன் ஹெவியா மாறும். அதுக்கப்புறம் அதுல போட வேண்டிய ஷீட்டிங் இருக்குல்ல, மேல போடுவீங்கல்ல ஷீட், ரூஃப் ஷீட், அதையும் நல்லா ரொபஸ்டா போடணும், நல்லா திக்கா போடணும். சும்மா நார்மலா போட்டீங்கன்னா நடுவில் சாக் ஆகும். அப்ப நல்லா திக்கா போடணும், அதோட காஸ்ட்டும் ஏறும். அப்ப காஸ்ட் ஆஃப் பர்லின், காஸ்ட் ஆஃப் ரூஃப் கவரிங், இது ரெண்டும் எவ்வளோன்றத பொறுத்து தான் நான் இந்த ஸ்பேசிங்கை டிசைட் பண்ண முடியும். ஸ்பேசிங்கை குறைக்கிறேன்னு வைங்க, அப்ப என்ன ஆகும், எனக்கு கொஞ்சம் லைட் திக்னஸ் இருக்க பர்லினும் லைட் திக்னஸ் இருக்க ரூஃப் ஷீட்டும் போட முடியும். ஸோ மேஜர் ஃபேக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான். ஓகே, அதனால ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இது ஒன் ஆஃப் தி ரிப்பீட்டட் கொஸ்டின், ஜேஇல கூட வந்திருக்கு. நெக்ஸ்ட், பிளாக் ஷியர் இன் a steel member occurs in. பிளாக் ஷியர்ன்ற விஷயம் எந்த டாபிக்கு கீழே வரும்? ஸ்டீல்ல டென்ஷன் மெம்பருக்கு கீழே வரும். டென்ஷன் மெம்பர். டென்ஷன் மெம்பர் எதனாலலாம் ஃபெயில் ஆகும்? 1 2 3 கம் ஆன். டென்ஷன் மெம்பர் எதனாலலாம் ஃபெயில் ஆகும்? 3 விஷயம். பிளாக் ஷியர் 1. வெரி குட். என்ன ரப்சர்? எது ரப்சர் ஆகும்?
தப்பு புஷ்பலதா, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீ தப்பு. 0.2 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, டிஎன்பிஎஸ்சியோட கீ அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ 0.7 தான் ஆன்சர். சாரி 0.2 தான் ஆன்சர். வெரி குட். என்னென்ன 3 ஃபெயிலியர் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். நெட் செக்ஷன் ரப்சர், கிராஸ் செக்ஷன் ஈல்டிங் அண்ட் ஃபைனலி பிளாக் ஷியர். இந்த 3த்துல தான் ஒரு டென்ஷன் மெம்பர் ஃபெயில் ஆகும். வெரி குட். சரி, தெரியாதவங்களுக்கு நெட் செக்ஷன்னா என்னன்னா, அந்த ஹோல்ஸ் போட்டிருப்பீங்கல்ல பிளேட்ல, அந்த ஹோல்ஸ் இருக்க இடத்துல இருந்து பிளேட் டியர் ஆகிறது நெட் செக்ஷன் ரப்சர். நெட் செக்ஷன்னா ஹோல்ஸ் இருக்கிற செக்ஷன். கிராஸ் செக்ஷன்னா ஹோல்ஸ் இல்லாம மொத்தமா இருக்கிற அந்த கிராஸ் செக்ஷன், அதுதான் கிராஸ் ஏரியா, கிராஸ் செக்ஷன். கிராஸ் செக்ஷன் வந்து கிழியாது. அந்த இடத்துல அந்த ஸ்டீல் பிளேட் வந்து கிழியாது. ஹோல் இருக்க இடத்துல தான் கிழியும். நெட் செக்ஷன் தான் ரப்சர் ஆகும். கிராஸ் செக்ஷன் ஈல்டு தான் ஆகும். ஈல்டுனா எக்ஸசிவ் டிஃபர்மேஷன். அப்படின்னா என்னது? ஒரு ஸ்டீல் ஸ்கேல் எடுத்து நல்லா வளைக்கிறீங்கல்ல, அதுதான் ஈல்டிங். ஸோ கிராஸ் செக்ஷன் ஈல்ட் ஆகி ஃபெயில் ஆயிடலாம் ஒரு மெம்பர். நல்ல லோடு தாங்கிட்டு இருக்க ஒரு இடத்துல ஒரு டென்ஷன் மெம்பர் நல்லா டக்டைல் ஆகி ஃபெயில் ஆகலாம். இல்ல அந்த போல்ட் ஹோல்ட் இருக்க இடத்துல டியர் ஆகி நெட் செக்ஷன் ரப்சர் ஆகி ஃபெயில் ஆகலாம். இல்லைன்னா பிளாக் ஷியர்ல ஃபெயில் ஆகலாம். பிளாக் ஷியர்னா அப்ப என்னது? பிளாக் ஷியர்ல என்ன வரும்? ஷியர் வருமா, டென்ஷன் வருமா? 2 பேரும் வருவாங்க. ஷியரும் நடக்கும், டென்ஷனும் நடக்கும். இது 2தோட காம்பினேஷன்ல நடக்கிறது தான் பிளாக் ஷியர். சரி, ஷியரும் நடக்க போகுது, டென்ஷனும் நடக்க போகுது. டென்ஷன்னா இப்படி புல்லாகி உடையிறது, ஷியர்னா இப்படி கட்டாகி உடையிறது. எனக்கு நீங்க சொல்லுங்க, பிளாக் ஷியர் ஃபெயிலியர்ல நெட் செக்ஷன்ல என்ன நடக்கும்? ஷியர் நடக்குமா, டென்ஷன் நடக்குமா? அதே மாதிரி கிராஸ் செக்ஷன்ல என்ன நடக்கும்? ஷியர் நடக்குமா, டென்ஷன் நடக்குமா? எது நடக்கும்? நெட் செக்ஷன்னா ஹோல்ஸ் இருக்கிறது, கிராஸ் செக்ஷனா என்னெல்லாம் சொல்லிட்டேன், ஷியர்னா என்னன்னு சொல்லிட்டேன், டென்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டேன். எது நடக்கும்? நெட்ல டென்ஷன், கிராஸ்ல ஈல்டிங். கிராஸ்ல ஷியர், நெட்ல டென்ஷன். கவனிங்க, இது நமக்கு தெரியாது. எப்படினாலும் நடக்கலாம். நெட் செக்ஷன்ல ஷியர் நடந்து கிராஸ் செக்ஷன்ல டென்ஷன்ல ஃபெயிலியர் நடக்கலாம், ஆர் கிராஸ் செக்ஷன்ல ஈல்டிங் நடக்கலாம். இல்ல கிராஸ் செக்ஷன்ல ஷியர் நடக்கிறப்ப நெட் செக்ஷன்ல இது என்ன காம்பினேஷன் லெவல்லாம் நடக்கலாம். ஸோ இந்த 4 காம்பினேஷன்ல ஏதாவது 2 பாசிபிள் தான். அப்ப இது நமக்கு தெரியாது. ஸோ 2 கேஸ்க்கும் நம்ம சால்வ் பண்ணுவோம். அதோட ஃபார்முலா தான் நம்ம படிப்போம். ப்ராப்ளி நாளைக்கு ஃபார்முலா கிளாஸ்ல நான் அந்த ஃபார்முலாவை காமிக்கிறேன். இப்போதைக்கு அப்ப இந்த இடத்துல ஷியரும் நடக்குது, டென்ஷனும் நடக்குதுன்றது வரைக்கும் புரியணும். இது கூட இன்னொன்னு என்ன புரியணும்னா, இங்க பாருங்க, இந்த பிளாக் ஷியர் ஃபெயிலியர்ல எதுல டென்ஷன் வரும், எதுல ஷியர் வரும் தெரிஞ்சுக்கணும். இப்படி தனியா இந்த போல்ட் இருந்திருக்குப்பா, இதுல இருந்து லோடு கொடுத்தப்ப இப்படி தனியா அப்படி டென்ஷன் லோடு, அதான் இந்த டென்ஷன் மெம்பர்ல படிக்கிறோம். இப்படி தனியா இது பிச்சுட்டு போறப்ப எனக்கு என்ன நடக்கும்னா, லோடு அது ஆக்ட் ஆகுது இல்ல, லோடு ஆக்ட் ஆகிற டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிற சர்ஃபேஸ்ல டென்ஷன் நடக்கும். லோடு ஆக்ட் ஆகிற டைரக்ஷனுக்கு மியூட் பண்ணிடுங்க, மியூட் பண்ணுங்க. யாரோ அன்மியூட்ல வச்சிருக்கீங்க. One minute. Participants mute கொடுத்துறேன். சரி, ஓகே. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு இந்த லோடுக்கு பேரலா இருக்கிற இந்த செக்ஷன்ல எப்பவுமே என்ன நடக்கும்? ஷியர் நடக்கும். இதையே உங்களுக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? லோட் ஆக்ட் ஆகிற டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலர் சர்ஃபேஸ்ல டென்ஷன் வரும், பேரலல் டைரக்ஷன்ல ஷியர் வரும். ஓகே, அது கிராஸா இருக்கலாம், நெட்டா இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகே ஓகே சரி. இப்ப ஷியர் ஆக்ட்ஸ் ஆன் ஒன் பிளேன் அண்ட் அதுக்கு பர்பெண்டிகுலரா டென்ஷன் இருக்கும். கரெக்ட். அவங்க லோட வச்சு கூட உங்களை குழப்பம் நினைக்கல, டைரக்டா தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 8th one, slenderness ratio of the steel column. Slenderness ratio னா என்ன? Simply slenderness ratio is equal to L effective divided by R minimum. L effective அப்படின்னா R unsupported length னு அர்த்தம். இந்த L effectiveக்கு தனியா டேபிளே இருக்கு.
ஒரு எண்டு ஃபிக்ஸ்டு ஒரு எண்டு ஃப்ரீயா இருந்தா என்ன, ரெண்டு எண்டு ஃபிக்ஸ்டா இருந்தா என்ன, ஒரு எண்டு ஃபிக்ஸ்டு ஒரு எண்டு பிண்டா இருந்தா என்ன, ரெண்டு எண்டு பிண்டா இருந்தா என்ன, இந்த 4 கண்டிஷன் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்கான கேசஸும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இருக்கா 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 மறந்துட்டேனா? சரி, நீங்க அப்படியே சொல்றீங்களா? ஒரு கேஸா நான் எழுதுறேன், நீங்க சொல்லுங்க. ரெண்டு எண்டு ஃபிக்ஸ்டு, ரெண்டு எண்டு ஃபிக்ஸ்டா இருந்தா எல் எஃபெக்டிவ் என்னது? அப்புறம் ஒரு எண்டு மட்டும் ஃபிக்ஸ்ட், அப்புறம் ஒரு எண்டு ஃபிக்ஸ்டு இன்னொரு எண்டு பிண்ட், அப்புறம் ரெண்டு எண்டு பிண்ட். ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். கம் ஆன், டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு எய்தர் 0.5 டைம்ஸ் ஆஃப் எல், அப்படி இல்லைனா 0.65 டைம்ஸ் ஆஃப் எல். ஓகே, இது வந்து தியரிட்டிக்கல், இது வந்து ஆக்சுவல். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் 2 டைம்ஸ் ஆஃப் எல், கேன்டிலிவருக்கு 2 டைம்ஸ் ஆஃப் எல். அடுத்து 1 எண்ட் ஃபிக்ஸ்டு 1 எண்ட் பிண்ட். தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் வந்து எல் டைரக்டா. வெரி குட். இது என்னது? 1 எண்ட் ஃபிக்ஸ்டு 1 எண்ட் பிண்ட். 1.2 வரணும், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, 1.2 0.8 செக் பண்ணும். 1 எண்ட் ஃபிக்ஸ்டு 1 எண்ட் பிண்ட் 0.8 தானே? ஓகே, 0.8 அப்படின்னா 0.707 எல். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், சரி, இது வந்து இதுதான் எல் எஃபெக்டிவ். சரி, அப்புறம் டிவைடட் பை ஆர் மினிமம்னு இருக்கு. ஆர் மினிமம்னா என்ன? ஆர்னா என்ன? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். அப்படின்னா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ பை ஏ. இதுல ஐ வந்து ரெண்டு இருக்கு, ஐஎக்ஸ்எக்ஸ் இருக்கு, ஐஒய்ஒய் இருக்கு. இன்னும் சொல்ல போனா 3 டைமென்ஷன்ல பேசுறீங்கன்னா ஐஇசட் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துல எவன் ரொம்ப லீஸ்டா இருக்கானோ, இதெல்லாம் எங்க சார் கிடைக்கும்? ஸ்டீல் டேபிள்ல பார்த்தா தெரியும். ஒரு செக்ஷன் எடுக்கிறப்ப அந்த ஸ்டீல் டேபிள் ஆர் SP6 அதுல இருந்து எடுத்து இந்த ரெண்டுத்துல ஒரு செக்ஷன் சூஸ் பண்ணி இது ரெண்டுத்துல எது லீஸ்டா இருக்கோ அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐ மினிமம் போட்டீங்கன்னா ஆர் மினிமம் கிடைக்கும். அந்த வேல்யூ தூக்கிட்டு வந்து இங்க போட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. ஸோ இந்த எஃபெக்டிவ் லென்த் எப்படி கொடுப்பாங்கன்னா அந்த ஃபேக்டர் ஒன்று மல்டிப்ளை பண்றீங்கல்ல அது கூட ஒரிஜினல் லென்த்னு கொடுப்பாங்க. அதனால KL டிவைடட் பை ஆர் மினிமம் தான் ரைட் ஆன்சர் ஃபார் 8. ஓகே, 1.2 நான் சொல்றேன், அந்த டேபிளே இருக்கு சௌமியா, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 9th one, compression member used in roof trusses and bracings are called as. compression members னு கேட்டாங்க. roof trussல இருக்க compression memberக்கு என்ன பேரு? obviously struct. ஓகே, இதுவும் கீழே தப்பா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. காலம் இல்ல, struct தான். நெக்ஸ்ட் 10th one, to transmit heavy loads from steel column to soil having low bearing power. ஸோ சாயிலுக்கு லோ பியரிங் கெப்பாசிட்டி இருந்ததுன்னா என்ன ஃபவுண்டேஷன் போடுவோம்? ஸ்டீல் ஃபவுண்டேஷன் போடுறது வந்து டைரக்டா ஸ்டீல் ஃபவுண்டேஷன் எங்கேயுமே இருக்காது. மோஸ்ட்லி அது எல்லாமே என்ன இருக்கும்? ஒரு கான்கிரீட் பெடஸ்டல் மேல தான் லை ஆயிருக்கும். பட் இந்த மாதிரி ரொம்ப லோ பியரிங் கெப்பாசிட்டி இருக்க இடத்துல நிறைய ஸ்டீல் மெம்பர்ஸ் இப்படியும் மாத்தி அடுக்கி அது மேலதான் காலம் வந்து ரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு கிரில்லேஜ் ஃபவுண்டேஷன். இதுல ஒரு அடிஷனல் பாயிண்ட் நான் ஆட் பண்றேன். Just a minute. சரி, அது இருக்கட்டும். இப்போதைக்கு அது கிரில்லேஜ் ஃபவுண்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. ஒன் 1.2 வந்து ஒரு சைடு ஃபிக்ஸ்டு ஒரு சைடு ரோலர் இருந்ததுன்னா, சரியா? யார் கேட்டிருந்தீங்க? சௌமியா கேட்டிருந்தீங்க. ஓகே, சரி. அடுத்து the type of truss commonly used for span varying from 5 to 8 மீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க, ட்ரஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகே, மேஜரா இந்த 4 டைப்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. என்னது? கிங் போஸ்ட் இப்படிதான் இருக்கும் சிம்பிளா, அதோட இமேஜ் வச்சிருக்கேன். குயின் போஸ்ட், தென் ஹவ் ட்ரஸ், ஃபிளாட் ட்ரஸ். இந்த 4 பேருக்கும் வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இவன் வந்து 5 to 8 மீட்டர் வரைக்கும் இவனை யூஸ் பண்ணலாம். குயின் போஸ்ட் வந்து அப் டு 10 மீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்பான் அதாவது கேப். ஓகே, நெக்ஸ்ட் ஹவ் ட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 மீட்டர்ல இருந்து 30 மீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிளாட் ட்ரஸ் வந்து 6 to 10. ஸோ இந்த வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். தென் அந்த இமேஜ் மட்டும் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, ஐடென்டிஃபை பண்ற மாதிரி. இந்த 4 போதும். அது இருக்கு 13-14 டைப் இருக்கு. இந்த 4ல இருந்து தான் கொஸ்டின் வருது. ஸோ இந்த 4 பார்த்துக்கணும். ஓகே, எஸ். குயின் வந்து 8 to 12 or 10. ஓகே,
சரி, அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து கிங் போஸ்ட் ட்ரஸ். சரியா, கிங் போஸ்ட் ட்ரஸ். இது நோட் பண்ணிக்கிறீங்களா டக்குன்னு குயிக்கா? ரைட். சரி, நெக்ஸ்ட் போவோமா? 12th one. When a steel member is subjected to tension, the gauge length is continuously changing due to what? Gauge length na enna? See, நம்ம SOM லேப்ல UTM வச்சு என்ன பண்ணியிருப்போம்னா அந்த ஸ்டீல் ராடை வந்து புல் பண்ணி உடைச்சிருப்போம். இந்த எந்த லென்த்துக்கு இந்த இந்த லைக் என்ன சொல்றது அந்த புல்லுக்கு உள்ள ஆகுதோ அந்த மொத்த ஸ்டீல் ராடு, அதுல எவ்வளவு லென்த் வரைக்கும் தான் இந்த மொத்த ஸ்ட்ரெயினிங் ஆக்ஷன் ஆர் வாட் டு சே லோட டிரான்ஸ்ஃபர் பண்றதுல எந்த லென்த் வந்து ஆக்ட் ஆகுதோ ஒரிஜினலா அந்த லென்த்துக்கு பேர் தான் காஜ் லென்த்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்முலா இருக்கு. பை சான்ஸ் யாராவது காஜ் லென்த்துக்கு ஃபார்முலா இருக்கு. 5 point something into root over cross sectional area வரும். root of a0 இங்க 5.08 something வரும் நினைக்கிறேன். 5.65 ஓகே 5.65 ஸ்கொயர் ரூட் ஆஃப் a0. a0னா ஒன்றும் இல்லை, இந்த ராடோட இனிஷியல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ இதை கூட உங்களுக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஓகேவா, ரேடியோவில் இல்லை, ஏஇலியோ எஸ்எஸ்சி ஜெயிலியோ. ஓகே, ஸோ இந்த காஜ் லென்த் வந்து ரைட் குட். ஸோ இந்த காஜ் லென்த் வந்து என்னத்துக்கு உள்ள ஆகுதுன்னு கேட்குறாங்க. லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினுக்கு தான் உள்ள ஆகுது. சரியா, ஸ்ட்ரெயின்னா என்னதுப்பா? சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். இங்க லென்த் தானே பேசுறாங்க. ஸோ சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், இதுதான் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். ஓகே, அதை தான் அப்படி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், மேக்ஸிமம் பர்மிசிபிள் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஆஃப் தி ஸ்டீல் டைஸ். இதுல இருந்து கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது சிவில் இன்ஜினியரிங்ல. இந்த டேபிள்ல இருந்து எப்ப பார்த்தாலும் கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ இதுல ஆக்சுவலா என்னென்னலாம் இருக்கு? கம்ப்ரசிவ் மெம்பர், டென்ஷன் மெம்பர், இது கம்ப்ரெஷன் மெம்பர், இதுவும் கம்ப்ரெஷன் மெம்பர், இது ரெண்டும் டென்ஷன், லாஸ்ட்லயும் டென்ஷன். கொஸ்டின்ல உங்ககிட்ட டை இன்னர் ரூஃப் ட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ரூஃப் ட்ரஸ்ல இருக்க டைக்கு மேக்ஸிமம் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க, which is 350. எப்பவுமே டென்ஷன்ல இருக்கிறது அதர் தேன் ப்ரீ ஸ்ட்ரெஸ்னு கேட்டாங்கன்னா 400. ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பா இந்த டேபிள் படிக்கணும். ஓகே, எஸ் 180 கிடையாது, டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ரூஃப் ட்ரஸ்ஸோட பத்தி பேசுறாங்க அவங்க. ஸோ இட் இஸ் 350. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், டெவலப்மெண்டல் லென்த் ஆஃப் தி ஸ்டீல் பார் இஸ் டினோட்டட் as, இதெல்லாம் கொஸ்டின் இல்லை, எல்டி. ஓகே, டெவலப்மெண்டல் லென்த் ஜென்ரலா அப்படிதான் டினோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 15th, பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் மெட்டீரியல்ஸ் ஃபார் ரெசிஸ்டன்ஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு ஈல்டிங்க்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஞாபகம் இருக்கா? ஸ்டீலோட கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே நான் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இங்க இருக்கு பாருங்க, பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ரிலேட்டட் டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோடிங். ஈல்டிங், பக்லிங்க் எல்லாம் என்ன இருக்கும்னா 1.1 இருக்கும். எங்கெல்லாம் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ், ஏன்னா இது ரெண்டுத்துலயும் வந்து நீங்க எது யூஸ் பண்ணுவீங்க? ஈல்டு ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் 1.25 வரும்னு சொல்லியிருப்பேன். ஓகே, தென் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஓகே இப்போ கிளியர்னு நினைக்கிறேன். ஓகே தானே? ஆனா போயிட்டீங்களா? வந்துட்டேன். ஓகே, எஸ். ஸோ போல்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே 1.25 தான் போல்ட்னு வந்துச்சுன்னா. பட் வெல்டை பொறுத்த வரைக்கும் வெல்டில் ஷாப் வெல்டிங்கா இருந்ததுன்னா 1.25, அதே ஃபீல்டில் பண்றாங்கன்னா 1.5. இந்த சேஞ்சை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேபிள்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் நிறைய கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து ஈல்டிங்னு கேட்டதுனால 1.1 தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஃபில்லட் வெல்ட் ஆஃப் சைஸ். இது ஆக்சுவலா ஃபிகர் கொடுக்கல உங்களுக்கு, இமேஜ் கொடுத்துருந்தீங்கன்னா கொடுத்துருந்தா தான் கரெக்டாக இருந்திருக்கும். சரி, நான் இப்போ சும்மா உங்களுக்கு ஒரு இது தரேன். சே 95 degrees ஆங்கிள் இருக்கு. இந்த பிளேட்டும் இன்னொரு பிளேட்டும் இங்கே கனெக்ட் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 95 டிகிரி இருக்கு. அப்போனா எனக்கு
என்ன எஸ் வந்து சைஸ், எனக்கு த்ரோட் திக்னஸ் என்னவா இருக்கும் நீங்க சொல்லுங்க. கே இன்டூ எஸ், கே என்ன போடுவீங்கன்னு நீங்க சொல்லுங்க. 0.65. வெரி குட். 0.65. இந்த டேபிள் இருக்குல்ல, டேபிள் இருக்கா, இதுல இருக்கா? இந்த டேபிள்ல நான் என்ன கொடுத்துருந்தேன் உங்களுக்கு, 95 கொடுத்துருந்தேன். ஸோ 91 to 100 இருந்தா 0.65. ஸோ 0.65 எஸ். ஓகே குட். நெக்ஸ்ட் 2 ஸ்டீல் காலம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பி அண்ட் கியூன்னு 2 ஸ்டீல் காலம் இருக்கான். ஓகே, பி அண்ட் கியூ. ஒன்னுத்தோட ஈல்டு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க, இன்னொன்னுத்தோட ஈல்டு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. பியோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா எல், கியூவோட லென்த் வந்து 2 times ஆஃப் எல். சேம் கிராஸ் செக்ஷன் ஏரியா, எண்டு கண்டிஷனும் மாத்தல. ஓகே, ரேஷியோ ஆஃப் பக்லிங் லோட் ஆஃப் தி காலம் பி டு கியூ இப்படி கேட்கறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன ரேஷியோ கேட்கறாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பியோட கிரிப்ளிங் லோட் பை கியூவோட கிரிப்ளிங் லோட், இதுதான் அவங்க கேட்கறது. கிரிப்ளிங் லோடுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், என்னது? ஆயிலர்ஸ் கிரிப்ளிங் லோடு தான். பை ஸ்கொயர் இஐ டிவைடட் பை எல் எஃபெக்டிவ் ஸ்கொயர். இதுல எங்கேயாவது ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸோட இம்பாக்ட் இருக்கா? எஃப்ஒய் எங்கேயாவது இருக்கா? இல்ல. அப்ப இவனை விட்டுருங்க, இவன் ஒரு தேவையில்லாத ஆணி இந்த கொஸ்டின்ல. அப்ப மீதி பேரை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பை ஸ்கொயர் இஐ, இயும் ஐயும் மாறுதா? இல்ல, சேம் கிராஸ் செக்ஷன், ஸோ இஐயும் மாறல. டிவைடட் பை எல் எஃபெக்டிவ் ஸ்கொயர்ல பியோட எல் என்னது? எண்டு கண்டிஷன் கொடுக்கல, அதனால நம்ம மாத்த போறது இல்லை, அதனால எல்லுனே வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ அப்போ அதை எல் ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். பை ஸ்கொயர் இஐ டிவைடட் பை எல் எஃபெக்டிவ் ஸ்கொயர் தானே, எல் ஸ்கொயர் டிவைடட் பை திருப்பி அதே மாதிரி பை ஸ்கொயர் இஐ டிவைடட் பை எல் எஃபெக்டிவ் ஸ்கொயர். இந்த இடத்துல எல் என்னது? 2 times ஆஃப் எல் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த பை ஸ்கொயர் இஐ கேன்சல் ஆயிரும், எல் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். டினாமினேட்டர்ல 2 ஸ்கொயர் இருக்கு, அப்போ அது மேலே வந்துச்சுன்னா 4ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 4. புரியுதா? இது மாதிரி கேட்கலாம், இது மாதிரி ஏயிலே கேட்டிருக்கணும், இந்த தரம் கேட்கல. புரியுதா? எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. வெரி குட். இந்த ஸ்ட்ரெஸ் கொடுத்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம் யாராவது, இதுல அது இம்பாக்டே இல்லைன்னு புரிஞ்சுட்டா போதும். நெக்ஸ்ட் இது நீங்க சொல்லலாம். கேன்டிலிவர் காலம் 18th one ஆன்சர், கம் ஆன். வெரி குட், 2 times ஆஃப் எல். நெக்ஸ்ட் டென்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஸ்டீல் பார் ஆஃப் டயாமீட்டர் 40. டென்ஷன் கெப்பாசிட்டி என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டரும் கொடுத்தாச்சு, ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி கொஸ்டின் வருதுன்னா எனக்கு டென்ஷன் கெப்பாசிட்டிக்கு ஃபார்முலா தெரியலையேன்னா யோசிக்க கூடாது. ரொம்ப சிம்பிளா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நான் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் யூனிட் வந்து பாத்துக்கிறப்ப லோடோட யூனிட் மாதிரி தெரியுது. ஸோ இப்போ இவங்க 3 பேரையும் ரிலேட் பண்ணணும். எனக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. இப்போ என்கிட்ட லோடு தான் கேட்டிருக்காங்க, அப்ப ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா. ஸோ லோட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா. ஸ்ட்ரெஸ் என்னதுப்பா? 250. ஓகே, அதான் ஸ்ட்ரென்த்னு மீன் பண்றாங்க, ஈல்டு ஸ்ட்ரென்த்னு. ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் இல்லை, பை பை 4 டி ஸ்கொயர். ஏரியா இருக்கு 40 ஸ்கொயர், அவ்வளோதான். இதை போட்டிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு நியூட்டன்ல கிடைக்கும். ஏன்? 250 வந்து நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்ல இருக்கு, இந்த இடத்துல ஏரியா வந்து எம்எம் ஸ்கொயர்ல வரும். அதை நான் கேன்சல் அவுட் பண்ணிட்டேன்னா நியூட்டன்ல ஆன்சர் கிடைக்கும். அதை டிவைடட் பை 1000 போட்டீங்கன்னா கிலோ நியூட்டன்ல வரும். ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. டென்ஷன் கெப்பாசிட்டினா என்ன ஃபார்முலாவோ என்னவோ எதுவுமே வேண்டாம். ஸ்ட்ரெஸ்னா என்ன? லோட் பை ஏரியா. இது புரிஞ்சிருச்சுன்னா போதும். இப்படிதான் இருக்கும் ஆன்சரும். நீங்க சால்வ் பண்ண போற கொஸ்டின்ஸும் எக்ஸாம்ல இப்படிதான் இருக்கும். பேஸ் லெவல்ல வச்சுக்கோங்க. வெரி குட், 273. ரைட். நெக்ஸ்ட் இது நீங்களே கெஸ் பண்ணலாம். மினிமம் pitch is equal to, very good, 2.5 times of D. 2.5 times of D. நான் இன்னும் ஒரு 5 minutesல இன்னும் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கணுன்றதை காமிச்சிடுறேன் டக்குன்னு. பிட்ச் டிஸ்டன்ஸ், காஜ் டிஸ்டன்ஸ், எண்ட் டிஸ்டன்ஸ், எட்ஜ் டிஸ்டன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதுல பிட்ச் டிஸ்டன்ஸ்ல மினிமம் பிட்ச் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 2.5 டியோட 2.5 டைம்ஸ் ஆஃப் டியோட கம்மியா இருக்கக்கூடாது. ஓகே, பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் இருக்கா? சாரி 1 minute. ஓகே,
நான் மிஸ் பண்ணிட்டேன். சேஃப்டி ஃபேக்டர் என்ன பண்ணணும்? பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் என்ன பண்ணணும்? இது என்னது? கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. சேஃப்டி ஃபேக்டர் போட்டு கெப்பாசிட்டியை கூட்டி சொல்லணுமா குறைச்சு சொல்லணுமா? கண்டிப்பா குறைச்சு தான் சொல்லணும். கரெக்டா? அப்ப என்ன பண்ணும்? இந்த 273 டிவைடட் பை 1.15 போடணும். அவ்வளவுதான். வெரி குட். ஆன்சர் சொல்லுங்க. 250 வந்துருச்சா? ஓகே. இதோ இப்போ முடிச்சிடலாம். வரேன். முடிச்சுட்டு கீழே முடிஞ்சிருச்சா? அங்க ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது ஆஃப் ஆயிடுச்சு. ஆன்சர் மட்டும் சொல்லுங்களேன், என்ன வந்துச்சுன்னு. கவான் கவான். எவ்வளவு நேரம்? ஓ, டிவைட் பண்ணிட்டீங்களா? நீங்களே பண்ணி தான் சொன்னீங்களா? சரி 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 சரி, ஓகே, ஃபைன் ஃபைன். 1.15 டிவைட் பண்ணியிருக்கணும். சரியா? நான் மிஸ் பண்ணிட்டேன் அதை. கண்டிப்பா பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் தான் டிவைட் பண்ணிடணும். சரி, கவனிங்க. பிச் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் பிச் எவ்வளவு இருக்கணும்னா 2.5 டைம்ஸ் ஆஃப் டி. அதை விட கம்மியா இருக்கக்கூடாது. அடுத்து பிச் டிஸ்டன்ஸ் வந்து டென்ஷன் மெம்பருக்கா இருந்ததுன்னா 16T or 200 mm விச் எவர் இஸ் லெஸ். அதே கம்ப்ரஷன் மெம்பருக்கா இருந்ததுன்னா 12T or 200 mm விச் எவர் இஸ் லெஸ். இதெல்லாம் பேசிக்கா கண்டிப்பா கேட்கிற ஏரியா. நெக்ஸ்ட் காஜ் டிஸ்டன்ஸ் அதே மாதிரி 100T plus 4T or 200 mm விச் எவர் இஸ் லெஸ். அதுதான் காஜ் டிஸ்டன்ஸா எடுத்துக்கணும். ஓகே, சரி. அடுத்து மினிமம் எட்ஜ் ஆர் எண்ட் டிஸ்டன்ஸ். ஹேண்ட் ஃப்ளேம் கட்டா இருந்ததுன்னா 1.7 டைம்ஸ் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் ஹோல். ஓகே, நாட் தி டயாமீட்டர் ஆஃப் போல்ட். ஓகே, ஓகே ஓகே, கிளியர் தானே? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. பிரேக் விட போறேன், ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சரி, ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.7 1.5. ஹேண்ட் ஃப்ளேமா இருந்தா 1.7. அதே லைக் மிஷின் கட்டா இருந்தா 1.5. எது? எட்ஜ் டிஸ்டன்ஸும் எண்ட் டிஸ்டன்ஸ்க்கும் மினிமம் வேல்யூ ஆஃப் எட்ஜ் அண்ட் எண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ பிச்சுக்கு 2 வேல்யூ, காஜ்க்கு இந்த 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 ஸ்டாண்டர்ட், அப்புறம் எட்ஜ் அண்ட் எண்ட் டிஸ்டன்ஸ்க்கு மினிமம்க்கு இந்த 2 ஸ்டாண்டர்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் டயா ஆஃப் தி ஹோல் வச்சு உங்களுக்கு கொஸ்டின் வரும் நிறைய. ஓகே, ஸோ இது வந்து போல்ட்டோட டயா என்ன ரேஞ்சில் இருந்ததுன்னா இங்க அந்த போல்ட் ஹோலோட டயாமீட்டர் எவ்வளவு அதிகப்படுத்தணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 13 mm உங்களுக்கு போல்ட் டயாவா இருந்ததுன்னா +1 போட்டு 14 mm அந்த ஹோல் போடணும். ஸோ இந்த வேல்யூ கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். இதையும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஐ ஹோப் இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபைன், ஸோ ஃபார் ஓகேவா? கிளியரா? எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க பாப்போம் குயிக்கா. எல்லாரும் 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 இது வரைக்கும் தெளிவா பாத்துக்கோங்க. இதுல இருந்து தான் ஸ்டீலோட क्वेश्चंस இருக்க போகுது. ஓகே, வெரி குட், கிரேட். கரெக்டா ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. 8:10 இப்போ 8:20க்கு திருப்பி மீட் பண்ணுவோம். சரியா? 8:20க்கு திருப்பி மீட் பண்ணுவோம். 10 minutes பிரேக்.